வணக்கம். நம்ம உணவு பழக்கங்கள் எல்லாத்தையுமே மாத்திட்டதுனால, நம்மளால முன்னாடி இருந்த நம்ம மூதாதையர்கள் மாதிரி நம்மளால ஹெல்த்தியா இருக்க முடியல. நம்ம ஆரோக்கியமாவே இல்ல யாருமே. வீடுங்கள விட ஒவ்வொரு தெருவுலயும் 5 மருத்துவமனைகளாவது இருக்கு. இவ்வளவு மருத்துவமனை எதுக்காக? அதுவும் அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கருவிகளும் அவ்வளவு விலை உயர்ந்தவை. இந்த கருவிகளுக்கெல்லாம் லோன் போட்டு தான் இந்த மருத்துவர்கள்லாம் வாங்கியிருப்பாங்க. இதைய உபயோகிக்கணுன்றதுக்காகவே நம்மகிட்ட அவ்வளவு பெரிய பெரிய விதவிதமா வியாதிகளோட பேரெல்லாம் சொல்லி, இந்த டெஸ்ட் பண்ணணும், அந்த டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம அவங்களோட கருவிகளை எல்லாம் உபயோகப்படுத்துற அளவுக்கு நம்மளுக்கு டயக்னைஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான பில்லையும் நம்மகிட்ட குடுத்துடுறாங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டான பில்லு. அதுக்கு ஜிஎஸ்டி வேற. ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸு, ஹெல்த் கேர் சர்வீஸு இது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி ரொம்ப கம்மியா தான் போடணும். ஆனா அதுக்கு 18% சர்வீஸ் சார்ஜ். இவ்வளோ ஸ்கேமு இதெல்லாம் நம்மளால கேட்கவே முடியல. நாம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சாதாரண எளிமையான உணவு பழக்கத்த வச்சுட்டு, வறுத்தது, பொரிச்சது இதெல்லாம் சாப்பிடாம நாமளே நம்மள நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணினோம்னா நம்மளுக்கு மருத்துவமனைகளே தேவையில்ல. பாண்டியன் ஐயாவும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. மருத்துவம் இலவசமா தான் இருக்கணும். தஞ்சை கோயில்ல பெரிய மருத்துவ சேவையே இருந்திருக்கு. எல்லாரும் வாலண்டியரா வேலை செய்வாங்க. அந்த முன்னெடுப்பை தான் நம்ம செய்யணும். 5ஆம் தமிழ் சங்கம், பாண்டியன் ஐயா எல்லாரும் செய்யறாங்க. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். எல்லாருக்கும் மருத்துவம் இலவசமா, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம குடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.